ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து 60ஆம் நம்பர் மெயின் ரோடு. இது வந்து ஃபர்ஸ்ட் 3 லேன் இருக்கு இந்த இடத்துல. இது வந்து சர்வீஸ் லைனு. அதுக்கப்புறம் மெயின் ரோடு ஆரம்பிக்கும். மெயின் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 லேன் இருக்கு. அந்த பக்கம் அதே மாதிரி 4 லேன் வரும். அதுக்கப்புறம் சர்வீஸ் லைன் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பில்லர் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பில்லர்ல இருந்து இந்த பில்லரு சர்வீஸ் லைனு. இந்த பில்லர்ல இருந்து அந்த 3 பில்லர் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 1 2 இந்த பில்லர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின் ரோடு. ஸோ ஹைவே அது வந்து 4 லைன், அந்த பக்கம் 4 லைன் வரும். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் பில்லர்ல இருந்து அந்த லாஸ்ட் பில்லர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் லைன். ஸோ இப்போ வந்து நம்ம படிக்கட்டாண்ட வந்துட்டோம், ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ரோடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நடமாட்டம் இருக்கவே கூடாது. ரோடு கிராசிங் வந்து நம்ம ரோடு வழியா பண்ணவே கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு பண்றதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நடுவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலி போட்டிருப்பாங்க. நீங்க ரோட வந்து கிராஸ் பண்ண கூடாது. ஸோ போகணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த பிரிட்ஜ் மேலே தான் போயிட்டு கிராஸ் பண்ணணும். ஸோ வாங்க நம்ம இந்த பிரிட்ஜில் ஃபர்வானியா நேராக போனால் ஃபர்வானியா ரிஹாப் இந்த 2 ரோடு வரும். இந்த சர்வீஸ் லைன்லேயே போனீங்க அப்படின்னா அதை பாருங்க. 60ஆம் நம்பர் ரோடு மெயின் ரோடு பிடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சர்வீஸ் லைன் தெரியுது பாருங்க, அந்த வேன் போகுது பாருங்க. ஸோ அந்த சர்வீஸ் லைன் கட் ஆகி அந்த மெயின் ரோட போய் ஸோ அந்த ரோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சைட்ல ஒரு பிளாக் அண்ட் ப்ளூல ஒரு பில்லர் ஒன்று தெரியுதா? இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது பாருங்க, அந்த பிளாக் அண்ட் ப்ளூ பில்லர் தெரியுதுங்களா? அதுதான் கேமரா. ஸோ அதுவுமே வந்து ஸ்பீடு கேமரா தான். ஸோ அந்த ஸ்பீடு கேமரா வந்து நீங்க வந்து இந்த ரோடுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீடு. சரிங்களா? இதை பாருங்க, இந்த சைட்ல வந்து போர்டு தெரியுது பாருங்க. ஸோ 100 கிலோமீட்டர் ஸ்பீடு போர்டு தெரியுதா? உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் லைன்ல என்ட்ரி ஆகிறதுக்கு என்ட்ரி போர்டும் ஒன்று வச்சிருக்காங்க. அதே மாதிரி ரோட் ஸ்பீடு போர்டும் வச்சிருக்காங்க. 100 கிலோமீட்டர் ஸ்பீடு போர்டு. ஸோ 100 கிலோமீட்டர் ஸ்பீடு போர்டுனா நீங்க உள்ளார என்ட்ரி ஆகிறப்ப ஒரு 80 கிட்ட இருக்கணும். ஸோ இந்த லாஸ்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் லேன்னு சொல்லுவாங்க. ட்ரக் லேனு பஸ் லேன்னு சொல்லுவாங்க. அது வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு 80ல தான் போகும். நீங்க வர்றப்ப இண்டிகேட்டர் போட்டு நீங்க வந்து 80 ஸ்பீட்ல டச் ஆயிடணும். டச் ஆயிட்டு இண்டிகேட்டர் போட்டு பொறுமையா நீங்க வந்து மாறிக்கலாம். இதுல வந்து மொத்தம் வந்து உங்களுக்கு 4 லைன் இருக்கும். ஸோ நல்லா தெளிவா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 1 2 3 4 லைன் இருக்கு. இந்த 4 லைனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் லைன் தான். மீடியம் ஸ்பீடுன்னு இது மீடியம் ஸ்பீடு இந்த சைட்ல ட்ரக் லாரிக்கு மட்டும்தான் இருக்கும். பஸ் லாரி ட்ரக் இந்த மாதிரி வண்டிங்க இந்த இடத்துல போகும். அதுக்கான மேக்ஸிமம் ஸ்பீடு 80 கிலோமீட்டர் ஸ்பீடு. நீங்க ஹைவேன்னு வந்துட்டீங்க அப்படின்னாலே ஒரு மினிமம் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கு. அது ஒரு சில ரோட்ல போட்டிருப்பாங்க. ஆனாலுமே நீங்க ரொம்ப ஸ்லோல இங்க டிரைவ் பண்ணக்கூடாது. இந்த ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த ரோட்டுக்கு மினிமம் ஸ்பீடுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 60. ஓகேங்களா? எங்கெல்லாம் நீங்க வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடு பாக்குறீங்களோ அந்த ரோடுக்கு வந்து உங்களுக்கு வந்து மினிமம் ஸ்பீடு வந்து 60. எந்த ரோட்ல உங்களுக்கு 120 ஸ்பீடு இருக்கோ அந்த ரோடுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 80 கிலோமீட்டர் வந்து மினிமம் ஸ்பீடு. அதே மாதிரி நீங்க இந்த லேன்ல வரப்ப நீங்க இந்த பஸ் லைனு ட்ரக் லைனு இதையும் நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க. இந்த தேர்ட், அதாவது இது ஃபர்ஸ்ட் லைன்னு சொல்லுவாங்க. ட்ரக் போறதுனால இது ஃபர்ஸ்ட் லைனு, செகண்ட் லைனு, தேர்ட் லைன். இந்த 2 லைன்ல வந்து நீங்க டிரைவ் பண்ணலாம். மினிமம் ஸ்பீடு இந்த ரோடுக்கு 60ன்றதால நீங்க ஒரு 80 90 அந்த மாதிரி வந்து நீங்க இந்த 2 லைன்லயுமே டிரைவ் பண்ணலாம். இதுதான் சேஃபஸ்ட் லைன். சரிங்களா? நீங்க அந்த சைடும் போக தேவையில்ல. இந்த 2 நடுவுல இருக்கிற 2 லைன்ல போனீங்கனாலே உங்களுக்கு வந்து சேஃபா நீங்க வந்து டிரைவ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க இந்த ரோட்ல போறீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் லைன் அதை எடுத்து போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் லைன்ல இருந்து வர வண்டிங்க பயமுறுத்தும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்க பயப்படவும் தேவையில்ல. நீங்க அந்த சைட்ல இருக்கிற வண்டியை ஃப்ரீயா விட்டுருலாம். நீங்க நடுவுல இருக்க 2 லைன்ல போகலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் லைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இங்க ரோடு ரூல்ஸ் வந்து நான் மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லைனு, இது செகண்ட் லைனு, இது தேர்டு, இது ஃபோர்த். சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல இந்த சைட்ல வருது, ரைட் சைட்ல வருது வந்து 4ஆம் நம்பர் ரோடு. 4 3 2 1. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லேன்ல ஃபர்ஸ்ட் லைன்ல நீங்க டிரைவ் பண்ணலாம். எப்பன்னா நீங்க அந்த வண்டிங்களுக்கு வேகம் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல இந்த ரோட்ல நீங்க டிரைவ் பண்ணலாம். இதுல மேக்ஸிமம் ஸ்பீடு 100 போட்டிருக்காங்களா? இதுல 100 ஸ்பீடு தான் போகணும். நானும் 100ல போறேன், 100க்கு உள்ளர போறேன் அப்படின்ட்டு நீங்க இதுல போக கூடாது. ஏன்னா இங்க வந்து ஒரு சில பேர் வந்து இந்த 100க்கு மேல டிரைவ் பண்ணுவாங்க. 100க்கு மேல டிரைவ் பண்ணிட்டு எங்கெல்லாம் கேமரா இருக்கோ அந்த இடத்துல ஸ்லோ பண்ணிட்டு அவங்க வந்து டிரைவ் பண்ணிட்டு போவாங்க. குவைத்திங்க
சரிங்களா. அவங்களுக்கு ஃபைன் விழுந்தாலுமே அவங்க வந்து பேசி அந்த ஃபைனை கேன்சல் பண்ணிப்பாங்க. ஆனால் மற்ற டிரைவர் ஓட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த ஃபைனை கேன்சல் பண்ண முடியாது. சரிங்களா. இந்த லேன்ல போறப்ப உங்களுக்கு 100 கிலோமீட்டர் ஸ்பீடுனா நீங்க 100ல போறீங்க, நானும் 100ல போறேன்னு இந்த ரோட்ல போகக்கூடாது. ஏன்னா பின்னாடி வர வண்டி ரொம்ப ஃபாஸ்டா வரும். அதனால இந்த ரோட்ல நீங்க எப்பயுமே வந்து டிரைவ் பண்றத தவிர்த்துருங்க. நீங்க அதாவது செகண்ட் லேன்ல போகலாம், தேர்ட் லேன்ல போகலாம். இது வந்து ரொம்ப சேஃபஸ்ட் டிரைவ். ஃபோர்த் லைன்ல போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எங்கேயாவது சர்வீஸ் லைன்ல என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க அந்த ஃபோர்த் லைன்ல போய்க்கலாம். சரிங்களா. ஸோ இது இந்த ரோடு ரேஞ்ச். ஸோ இந்த ரோடு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.